வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குட அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ரெண்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் ரெண்டு சேர்த்து ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது ஸ்ட்ராங் ஏரியா, மார்க்கெட் வந்து இதில் அப்சைட் போக வாய்ப்பு. அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது பிரேக் பண்ணி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் வந்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சில் இருக்கப்போ மார்க்கெட் வந்து ஒரு வால்டைல் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா அந்த 23,100 23,000 இறங்குறதே கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பிச்சது 1.5 மணி வரைக்குமே இந்த ரேஞ்சுக்குள்ளவே. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றும் டவுனாகவும் இருக்காது, ஒரு டவுன் ஒரு அப்பு இந்தமாரி ஒரு டவுன் சைடுமே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 மணிக்கு பிறகு ஒரே அப்பா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 23,160 அதாவது 23,000 வந்து கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் மேலே போணுச்சு. நம்ம இதான் எதிர்பார்த்தது அந்த இடத்துல. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலையும் அது எல்லாம் ஜோன் தான் போடணும், எல்லாமே அதே ஸ்டைலாம் சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் வந்து நான் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் பேங்க் நிஃப்டியில். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் நம்ம அப்சைடு கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போகலை. அதனால் இந்த எல்லா ஜோனும் பிரேக் பண்ணாங்க. மார்க்கெட் வந்து ஒரு சைடு டவுன் ட்ரெண்ட்லேருந்து இருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க. ஆனால் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இந்த இதை விட்டு இறங்கினா தான் ஃபால் இருக்க வாய்ப்புன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த தேர்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படி சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்செல்லாம் வந்து கிளியரான டைரக்ஷன் உள்ள ஏரியா கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம நேற்றே நோ ட்ரேட் ஜோன் போடுறோம். ஏன்னா இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்காது, ஒன்று அப்சைட் அண்ட் டவுன் சைடு இருக்கும். என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா மேலே கீழேயுமா அப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் அப்படி ராஜுவாக டயத்தை ஓட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்சைட் ஒன்று பாட்டிட்டாங்க. சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்தோம்னா நம்ம சொன்ன ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வந்து சைடு டவுன் ட்ரெண்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்சைடு போய்ட்டு அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்கிட்ட முடிஞ்சிச்சு. நம்ம இதை பொறுத்தளவுக்கு சென்செக்ஸ்லேயும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் மார்க்கெட் நம்ம புள்ளி சொல்லியிருந்தோம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி திருப்பி ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். எல்லா ஜோன் தான் பையிங் ஏரியான்னு சொல்லியிருந்தோம். இந்த எல்லா ஜோனுக்குள்ளேயும் வரல, அது பிரேக் பண்ணவும் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம எந்த ட்ரேட் பண்ண அது நோ ட்ரேட் ஜோன் கொடுத்தோமோ அதுக்குள்ளே தான் மார்க்கெட்டே முடிஞ்சிருக்கு. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அதில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்சைட் கேண்டில் தான் நேற்று லோவாக பிரேக் பண்ணல, ஹையும் பிரேக் பண்ணல. மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்சைடாக ஒரு ஹேமர் செல்லில் போட்டுறாங்க. இந்த ஹையை பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இது நேற்றோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே கேண்டில் செட்டப் படி. லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து லோ பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட்டே இருக்குது டே கேண்டில் செட்டப் படி. ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னது. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,296 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,426 இது நேற்று போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 23,566. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,054 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 22,986 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து தேர்ட் பார்த்திங்கன்னா 22,794. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அப்சைடு போனால் இந்த ஹையை அதாவது நேற்று ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு. செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கு தான் வாய்ப்பு. செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணுறது சிரமம். அதாவது நேற்று ஹையை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் சொல்ல போனால் இந்த ரேஞ்சுக்குள்ளோடு இருக்கலாம் உள்ளே. அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே தாண்டாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகம். ஒருவேளை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட இருக்கலாம். மார்க்கெட் வந்து இதை கூட மாற்றிடுவோம் கொஞ்சம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதே சமயத்தில் இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது அப்படி ஒரு ஃபால் ஆனால் நம்ம கொடுத்துருக்க இந்த தேர்ட் சப்போர்ட்டுக்கு கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான இடம்னா இந்த 22,980 இந்த ரேஞ்சுங்கிறத என்னோட லோ தான் ஸ்ட்ராங்கான இடம். இது பிரேக் பண்ண வச்சாலும் மார்க்கெட்டில் ஃபால்ட்டு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து கீழே ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பனாக அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த இடம் அந்தமாதிரி இடம் தான் அது.
ஒருவேளை கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே கேப் அப் இருந்துச்சுன்னா இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஒரு கிளியரான ஹேமர் மாதிரி செட்டப்பில் தான் தெளிவாக போட்டுருக்காங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணல மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது நேற்றோட ஹை வரைக்கும் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அது நிஃப்டிலையும் இருக்குது. பார்ப்போம். இந்த கரெக்டாக அந்த நேற்றோட ஹையை தொடும், அதை பிரேக் பண்ணால் அடுத்த நாள் போகிறது வாய்ப்பு இருக்கும். அழிஞ்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் செட்டப் படி. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் 48,961. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 48,280. அடுத்து 49,650. அதுபோல் சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா 48,314. அடுத்து சப்போர்ட் பார்த்தோம் 48,074. அதுக்கடுத்து 47,737. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிஃப்டி தான் இதுவும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட், இது பிரேக் பண்ண முடியாது. பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த 49,280 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது, அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் பிரேக் பண்ணலைன்னா மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இது பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் வந்து வீக்கு. அதே சமயத்தில் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். நிஃப்டி அதே தான் சொல்லியிருப்போம், அதே போல் தான் இதுலேயும் இருக்குது. இதுக்கு கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது பக்கத்தில் தான் போட்டிருக்கோம். ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் இறங்க வாய்ப்பு இல்லை இந்த இடத்த விட்டு. என்னோடய பாயிண்ட் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஆனால் கிளியரான அப்சைடுன்னு பார்த்தோம்னா இந்த 49,650 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்து வெரி புல்லிஸ்ங்கிறது புல்லிஸ் கண்ட்ரோலில் போயிடலாம். அது வரைக்குமே கொஞ்சம் பேரிஸ் புல்லிஸ் ரெண்டு கலந்த செட்டப்பில் தான் இப்போதைக்கு இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இல்லை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட். இந்த செகண்ட் தான் ரெண்டுலேயுமே முக்கியம். அதே போல் தான் நம்ம நிஃப்டியில் சொல்லியிருக்கோம். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்பி பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டேக்கு இதுவும் இன்சைட் கேண்டில் தான் போட்டிருக்காங்க. இதோட செட்டப்படியும் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோட லோ பிரேக் பண்ணக்கூடாது, ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். நேற்றோட ஹை வரைக்கும் அதுக்கான செட்டப்பில் தான் டே கேண்டில் செட்டப்பே இருக்குது. சரி ஓகே, 15 மினிட்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 76,814. அதுக்கு அடுத்து 77,337. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 76,248. அடுத்து 75,821. அடுத்து 75,641. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் ரேஞ்சும் வித்தியாசமாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வச்சா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஆனால் இந்த இடம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் தெரியுது. ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த ஸ்டைலு. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கினாலும் மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட் எடுத்து இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ செகண்ட் சப்போர்ட் தான் ஸ்ட்ராங்கான இதுலேயும் அப்படி தான் இருக்குது. நிஃப்டி பேங்க் மூணுலேயுமே செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்சைடு போக தான் வாய்ப்பு. தேர்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். நம்ம அது கீழே போடல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக சைடு செட்டப்போட இருக்கும். இதோட எடுத்துகிட்டு நம்ம நிஃப்டியில் போட்ட ஸ்டைல்லே போட்டுடலாம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணான்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிரேக் பண்ணால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் அந்த ரேஞ்சு பிரேக் பண்ணாச்சு, பண்ணாட்டினா மார்க்கெட்டில் புல்லிஸு இந்த மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.